வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சாம்சங் UA55AU7700. ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக பிக்சர் தெரியும். அதாவது பேக் லைட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பிரைட்னஸ் கண்ட்ரோல் பிக்சர்லாம் ஓகே, அது பேக் லைட்டு தான் இஷ்யூ. பேக் லைட் மாற்றணுன்னு அப்போவும் அதே பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் மோட் ரிமோட்டில் போய் தான் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் என்ன தான் செட்டிங்ஸ் தெரிஞ்சாலும் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் ஆகும். பட்டு சம்டைம்ஸ் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. பேக் லைட் இஷ்யூ மாதிரியே இருக்கும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம சர்வீஸ் மோட் ரிமோட்டில் உள்ளே போனவுடனே உங்களுக்கு பிரைட்னஸ் வந்துடும். மற்றபடி நார்மல் ரிமோட்டில் நீங்கள் வந்து சர்வீஸ் மோடு போகாமல், நார்மல் ரிமோட்டில் சர்வீஸ் மோடில் போகாமல் உங்களுக்கு இந்த பிரைட் கிடைக்காது. சர்வீஸ் மோடு என்ட்ரி ஆனவுடனே இந்த பிரைட்னஸ் கிடைச்சிரும். அப்படி கிடைச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் போய் ஃபேக்ட்ரி ரீசெட், கஸ்டமர்கிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எந்த ஒரு செட் ரெடி பண்ணும்போது ஃபேக்ட்ரி ரீசெட் போட்டு கொடுக்குறதுக்கு பர்மிஷன் வாங்கி ஃபேக்ட்ரி ரீசெட் போட்டு விட்ருங்க. ஸோ அது ஃபேக்ட்ரி ரீசெட் கம்ப்ளீட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்லேருந்து எப்படி வருமோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்போ செட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பேக் லைட் மாற்றின உடனே நம்மளுக்கு அப்போ பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப பேக் லைட் பேசிட்டு இருக்காதிங்க. இது ஒரு தகவலுக்காக சென்னையிலேருந்து டிடிஆர் டைம்ஸ் பழனி. அது அப்டேட் ஆகிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது ரேங்கிங் இஷ்யூஸ்லாம் கூட சம்டைம்ஸ் கிளியர் ஆகிடும். மேக்ஸிமம் செட்டு ஆன் ஆகும்போது உங்களுக்கு நெட்டு கனெக்ட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட், கூகுள் டிவி இதெல்லாம் 50% ப்ராப்ளம் ஈஸியாக ரெக்டிஃபை ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.